வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த மோட்டார் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ட்ரையம்ஃப் ட்ராக்கர் 400 எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நான் எப்பயுமே யூஸ்வலாக முன்னாடி இருந்து தான் நான் வீடியோ எடுப்பேன். பட் இப்போ நான் இதை காமிக்கிற ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளை பார்த்த உடனே நீங்கள் விழுந்துருவீங்க, அந்தளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரையம்ஃப் ஸ்பீட் 400, ட்ரையம்ஃப் த்ரக்ஸ்டன், ட்ரையம்ஃப் ஸ்க்ராம்பிளர் எல்லாத்த விட எனக்கு பர்சனலாக இந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டியை எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கோட ஒரு பேக் டைல் பார்க்குற அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ இந்த வண்டியை பற்றி நம்ம முழுசாக பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த வண்டியில் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ, அது இல்லாமல் கிளாஸ் அலுமினியம் ஃபினிஷில் ஒரு கலர் இருக்குது. தேர்டு வந்து பேண்டம் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கலர் தான். எஸ், ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸோரூம் ப்ரைஸ் சென்னையில் உங்களுக்கு 2,49,000 வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 lakhs கிட்டத்தட்ட வந்துடுது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ராக்கர் 400 வந்து எப்படி டிஃபர் ஆகுது இதோட செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 349cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு DOHC செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்தளவுக்கு ஸ்பீட் 400, த்ரக்ஸ்டன் 400, ஸ்க்ராம்பிளர் 400 அதில் இருக்க சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எங்கே செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரக்ஸ்டன் 400க்கும் ஸ்பீட் 400க்கும் இன்பிட்வீனில் செட் ஆகுது இந்த வண்டி. எஸ், ஸோ இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 40 PS 8250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது பீக் பவர். டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 32 Nm at 7500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வண்டியை வந்து நீங்கள் ஓட்டுனீங்க அப்படின்னா ஸ்பீட் 400 விட பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது வண்டி, ஓகேங்களா. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து இது வந்து 181 kg தான். ஸோ வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்களா, ஃப்ரண்ட் எண்ட் ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ அது ஒரு இன்னொரு ரீசன். அண்ட் இந்த வண்டி எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பர்பஸ்க்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ட்ரீட் ப்ளஸ் அக்ரெசிவாக ஸ்போர்ட்டியராக ரைட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளாட் சீட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ஃப்ரேம். இது வந்து ஸ்பீட் 400க்கு வர சேம் சப் ஃப்ரேம் அவங்க யூஸ் பண்ணல, கஸ்டம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸியர் டைப் ஃபியூல் டேங்க். ஸ்பீட் 400லாம் வந்து கொஞ்சம் மேலே போய்ட்டு இப்படி கர்வாக வந்திருக்கும். அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீ கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் உட்காந்து ஓட்டினீங்க அப்படின்னா அக்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளாட்டாக சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக நீங்கள் இருக்க மாட்டீங்க, அக்ரெசிவாக இருப்பீங்க. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்டான ஹேண்டில் பார், இங்கே பாருங்கள், ரொம்ப ஒய்டான ஹேண்டில் பார். ப்ளஸ் இந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஓட்டும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அக்ரெசிவான ஒரு ஸ்டான்ஸில் தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இங்கே உட்காந்து ஓட்டினீங்க அப்படின்னா இன்னும் அக்ரெசிவாக தான் இருக்கும். அட்வான்டேஜ்னால் அவங்க வந்து இந்த சீட்டுக்கு ஆஃப் ஆஃப் த சீட் கவர் பண்ணுற மாதிரி கவுல் கொடுக்குறாங்க. ஸோ அது நான் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து இந்த ஆக்சரிஸ். இதை எடுத்து மாட்டினீங்கன்னா வண்டி வந்து பக்காவான ஒரு ட்ராக்கர் மிஷின் மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டயர்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400லாம் உங்களுக்கு ரேடியல் டயர் வரும், அது வந்து இன்னும் சாஃப்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப் ஃப்ளாட் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்கள். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 150/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடரான டயர், இது வந்து மல்டி பர்பஸ் டயருங்க. ஆல்ரைட், ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 டயருமே வந்து பார்த்திங்கன்னா MRFோட ஃபேமிலியிலேருந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் முக்கியமான அட்வான்டேஜ் இதில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் செட்டப். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 43 mm டயமீட்டர் உள்ள அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட அஜிலிட்டி ப்ளஸ் மெனூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் இதோட பிரேக் ரேடியலி மவுண்டட் 4 piston கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 300 mm டயமீட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் சேனல் ஏபிஎஸோட வருது. உங்களுக்கு பிரேக்கிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃப்ரண்ட் பிரேக்கை நீங்கள் லைட்டாக டச் பண்ணிங்கனாவே அப்படியே உட்காருது. நல்ல பவர்ஃபுல்லான பிரேக் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட வருது. டுவல் சேனல் ஏபிஎஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளச் அசிஸ்டண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்குறாங்க. ரைட் பை ஒயர் த்ரோட்டலோட வருது. த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ப்ரெசைஸாக இருக்கும். அது மாதிரி இதோட கியர் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரெசைஸாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு கியர் போடும்போது அந்த ஃபீலை ஒரு மாதிரி செக் அப்படின்னு விழுது. வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் நான் வந்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறேன். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரோட வருது. ரெண்டுமே பைப்ரே கேலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் நீங்கள் பார்க்கலாம். ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சார்ஜ்டு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரீலோட் அட்ஜஸ்டபிளோட வருது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கமாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டராக மவுண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், இந்த வண்டியோட லுக்கு ரொம்ப பெருசாக காமிக்கிறது ரீசன் என்னென்னா இந்த எக்ஸாஸ்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஹெட் எக்ஸாஸ்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸாஸ்ட் வந்து ஃபுல்லாகவே அலுமினியமில் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. எட்டையிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி வந்து ஒரு பல்கான ஒரு லுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த சீட் எல்லாமே பாருங்களேன், ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து கம்ப்ளீட் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியர் டெயில் லைட் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் வந்துட்டு கம்ப்ளீட்லி எல்இடி செட்டப். எஸ், ஃபுல்லி எல்இடி. அப்புறம் அந்த குட்டியான விண்ட்ஷீல்டு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப லோ, 805 mm நினைக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஆகட்டும் இல்லை பம்பி ஆகட்டும் எங்கேயுமே வந்து எனக்கு கீழே வந்து டச் பண்ணல. ரொம்ப அருமையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்ஜின் கார்ட் பை டிஃபால்ட் ஸ்டாக்லேயே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதோட ஸ்விட்ச் கியர்ஸோட குவாலிட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. லோ பீம், ஹை பீம், பேஸ் ஸ்விட்ச். இது வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப், இண்டிகேட்டர், ஹார்ன். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் கில் ஸ்விட்ச், அசார்ட் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு கீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ஜின் ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ஜின் இம்மொபைலைசர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததில் 400 cc அதில் வந்துட்டு இருந்தது. இப்போ 349 cc மாற்றினதுக்கப்புறம் அந்த ஃபீச்சர் மட்டும் இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செமி டிஜிட்டல்னு சொல்லலாம். ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அனலாகில் இருக்குது, 180 வரைக்கும் போகுது. ஒரு டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 156 கிளைம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிஜிட்டல் போர்ஷன், இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், டிஜிட்டல் டெக்கோமீட்டர், அப்புறம் இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது. கீழே வந்து டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க, கிளாக் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க ஆப்ஷன்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இன்ஜின் ஆஃபில் இருக்கிறதுனால அங்கே எதுவும் நடக்கலை. இன்ஜின் ஆன் பண்ணிங்கன்னா தான் அது நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு சார்ஜிங் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். எஸ், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி. அண்ட் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. E20 ஃபியூயல் கம்ப்ளைண்ட்டோட வருது. ஸோ E20 ஃபியூலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது இந்த சைடு மிரர். இந்த சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ வெளியில் ஆக்சுவலாக இது கொஞ்சமாக கூல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்குது, பின்னாடி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு சன்லைட் அதிகமாக இருக்குது. பட் இந்த சைடு மிரரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சன்கிளாஸில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நைட் டைமில் ரைட் பண்ணும்போது பின்னாடி இருக்க வண்டியோட லைட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரெஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து இது ஓரளவுக்கு தவிர்க்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சைடு மிரர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட கூலிங் சிஸ்டமும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் ஓட்டின வரைக்குமே இது ஹீட்டப் ஆகலை. உடனே வந்து ரேடியேட்டர் ஆன் ஆகிக்குது. அதுமாதிரி சீக்கிரமாகவே கூல் டவுன் ஆகிடுது இன்ஜின். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 28 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரியல் டைம் மைலேஜ் நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஆல்ரைட், ஸோ இது வந்துட்டு ஒன்லி சைட் ஸ்டாண்டோட தான் வருது. ஸோ இதுக்கு சென்டர் ஸ்டாண்ட் இருக்கான்னு தெரில அக்சரிஸில்.
ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம வந்து வண்டியை ரைட் பண்ணி எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பிரேக்கிங்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இக்னிஷன் ஆன் ஆகிடுச்சு. எஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐடலிங் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஆர்பிஎம்மில் பர்ஃபெக்டாக நிற்கிது. The exhaust note. ஐடலிங்கில் பீட் மட்டும் கேளுங்க. எஸ், ரொம்ப நல்லா இருக்குல்ல. எஸ், ஸோ நான் வந்துட்டு 5.8 feet டால். எனக்கு 2 பக்கமே ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. ரொம்ப லோ சீட் வண்டி அப்படின்னு தான் சொல்லணும். சீட்டோட லென்த் மட்டும் பாருங்கள். ஸோ இப்படி உட்காந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய கால் வந்து பார்த்திங்கன்னா ரியர் செட்டில் மிட் செட்டில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர். ஸோ கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸுமே வந்து ரொம்ப கம்மி. சும்மா லைட்டாக தட்டினீங்கன்னா உட்காந்துருது கியர். இந்த வண்டியில் இதோட பிரேக் தான் வந்து பியூட்டியே. ஃப்ரண்ட் பிரேக் இன்னும் ஷார்ப்புங்கிறீங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த வண்டி நீங்கள் ஓட்டும்போது ஸ்லைட்டாக ஃப்ரண்ட்டில் நீயே வந்து பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் வந்து கரெக்டாகிடும். இப்படி தான் நீங்கள் ஓட்டணும். என்னோட நீ பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் நீ. இதோட பவர் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ஆர்பிஎம்மில் கிக் இன் பண்ணுது. ஸோ 4000 ஆர்பிஎம்லேருந்து ஆல் த வே டு 8000 ஆர்பிஎம் வரைக்குமே உங்களுக்கு வந்து சூப்பரான பிக்கப் எடுக்கலாம் நீங்கள். இது பாருங்கள், ரொம்ப குயிக், ரொம்ப குயிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது தான் ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது. நீங்கள் அதனால் உங்களோட தைஸ்னால் இந்த டேங்கை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்டேபிளாக உட்கார முடியும். அதனால் நீங்கள் அதை இப்படி வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த ஒரு நீ கட்டு இங்கே கொடுத்துருக்காங்க டேங்க்கில். பர்பஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதனால் இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நான் ஸ்பீடு 400 விட இந்த வண்டி ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்லுவேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். பயங்கரமான ஒரு ஸ்டெபிலிட்டி நான் இதில் ஃபீல் பண்ணுறேன். அது பிகாஸ் ஆஃப் த ஃப்ரண்ட் வீல் தான். 70 செக்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரி உங்கள் பேச்சு கேட்குதுன்னு வைங்களா வண்டி. பயங்கர ஸ்டேபிள் வண்டி. ரொம்ப லோ ஸ்பீடில் கூட நீங்கள் வந்துட்டு வண்டி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ட் பை ட்ரைம்ஃப். மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டான டியூன்டு சஸ்பென்ஷன் இது. உங்களுக்கு டாப் ஸ்பீட் ஆகட்டும், உங்களுக்கு பம்பி ரோடு ஆகட்டும், நல்லாவே வந்துட்டு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு. ஃபீட்பேக் ரொம்ப வந்து ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்துட்டு
டூ சாஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பேலன்ஸ்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த 349cc சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரண்ட் இருக்குல்ல, அந்த கிரண்ட் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இருக்குது. அது குயிக்காக வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து த்ரோட்டல் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகும்ல மற்ற பைக்ஸ்லாம். அந்த மாதிரிலாம் இதில் ஸ்லோ டவுன் ஆகலை. அந்த மொமெண்டம் வந்து அப்படியே கீப்பப் பண்ணிகிட்டே போகுது. ரொம்ப நேரம் ஆகுது ஆக்சுவலாக ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இதோட கியர் ரேஷியோ. ஸோ 6th கியரில் தான் இருக்கேன். என்னால் 50 ஈவன் 45 கூட கியர் இடிக்காமல் போக முடியுது. பாருங்க, 45 தான் இருக்கேன் நான். கியர் இடிக்காமல் நான் போயிட்டுருக்கேன். அண்ட் இங்கேருந்து நான் பிக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் என்னால் கியர் இடிக்காமல் பிக்கப் எடுக்க முடியுது. ஸோ நீங்கள் ஹைவேல போகிறீங்க, ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா கியரை வந்துட்டு டவுன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஈவன் டாப் கியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ஈஸியாக உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி கிளைம் பண்ணுறது 28. ஸோ யூசர்ஸ் எவ்வளோ கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இந்த வண்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி த்ரோட்டல் பண்ணோடனே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா உங்களோட இந்த த்ரோட்டலிங் தான். ரொம்ப ப்ரெசைஸாக இருக்கும். ஸ்லைட்டாக சொன்னீங்கனாலும் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கும். ரைட் பை ஒயர் த்ரோட்டல் கொடுத்துருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்து இந்த வண்டியோட ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனல் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணால் போதும், இல்லைனா ஒன்ஸ் இன் இயர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் 3,000 வரும்னு சொன்னாங்க. செகண்ட் சர்வீஸ் வந்து 5,000 to 6,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த 16,000 சர்வீஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ எவ்ரி 6 மந்த்தோ இல்லை எவ்ரி 6,000 ஒன்ஸ்லாம் மற்ற பைக்ஸ்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க. பட் இது வந்துட்டு உங்களுக்கு 16,000 அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக ரைட் பண்ணிகிட்ருக்கலாம். இயர்லி ஒன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த சைடு மிரர் தான் நான் சொன்னேன். இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. பிளாக் அவுட்டடாக இருக்கா, கிளாஸே கொஞ்சம் பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சன்கிளாஸ் போட்டு பார்க்குற மாதிரி இருக்குது ரியரில் வர வெஹிக்கிள்ஸ் மட்டும். நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நைட் டைமில் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு கட் பண்ணும். அண்ட் இந்த சைடு மிரரோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு ரொம்ப வைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஷோல்டர்ஸ் ப்ளஸ் வந்து உங்களோட ஹேண்டோட நீ வந்து எதுவுமே சைடு மிரரை மறைக்கல. அது கரெக்டாக வெளியில் இருக்குது. பின்னாடி வர வண்டிலாம் வந்து கிளியராக தெரியுது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஓப்பன். இது வந்து ஒரு நேக்ட் பைக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விண்டை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக கட் பண்ண முடியுது, ஈஸியாக லீன் பண்ண முடியுது. ப்ளஸ் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 150 செக்ஷன் டயர். கார்னரிங்லாம் நீங்கள் பிரிக்கலாம் அந்த வண்டியில், எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ 13 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு
நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். லிக்விட் கூல்டு இன்ஜின், ஈஸியாக வந்து உங்களால் லாங் ட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து நிறைய ஆக்சரிஸ் இருக்குது. ஸோ ஆக்சரிஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இந்த வண்டியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்டு இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி கம்யூட்டிங், நீங்கள் வந்துட்டு அக்ரெசிவாக ஓட்டுவீங்க, உங்களுக்கு வந்து ஒரு அக்ரெசிவான ஸ்டாண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ப்ளஸ் நல்லா ஒய்டராக இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப சூட் ஆகும். ப்ளஸ் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வண்டி யூஸ் ஆகும். ஏன்னா வந்து லோ சீட் ஹைட் அண்ட் வண்டி லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வண்டி சூட் ஆகும். வண்டி வந்து 181 kg தான். ஸோ ரொம்ப லைட் வெயிட். ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த வண்டியோட குவாலிட்டி. எஸ், ஸோ உங்களுக்கு எல்லா பார்ட்ஸுமே வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் அவங்க கொடுக்குற வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 years கம்ப்ளீட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க வண்டிக்கு. அதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் வேறு எந்த வியர் அண்ட் டியர் நார்மல் பார்ட்ஸில் ஆனாலும், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் பார்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ வந்து என்ஜினில் ஏதாவது பார்ட்ஸ் போயிடுச்சு, இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸ், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபெயிலியர், இல்லை பெயிண்ட் பீல் ஆகிடுச்சு நார்மலாக அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். 10 year எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்துட்டு பை டிஃபால்ட் வாரண்ட்டி கொடுக்குறதுல ட்ரைம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன மீன் பண்ணுதுன்னா அவங்களோட பார்ட்ஸோட குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி தான். ஸோ நான் மார்க்கெட்டில் அடுத்து பார்க்குற ஒரு ராக்கெட் டியூக் 390 பழைய ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நான் பார்க்குற ஒரு ராக்கெட்னால் இந்த வண்டியை நான் சொல்லுவேன். ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்குது, ரொம்ப குயிக், ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது த்ரோட்டல் எல்லாமே. ப்ளஸ் கியர் ஷிஃப்டிங்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெசைஸாக இருக்குது. ஸோ கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ப்ரீமியம் பிராண்ட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆல்ரைட் காய்ஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபீல் பண்ணணும் எல்லா விஷயமும் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வண்டியை ஓன் பண்ணியிருக்கீங்க, ஓனர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.